பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை சென்னையில் கர்த்தர் பலத்த பராக்கிரமம் செய்தார். அதை உங்களுக்கு நான் நேற்றே அறிவித்தேன். இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற UMC ஹாலில் வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் நாகர்கோவில் இருக்கிறீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குறீங்க. நீங்கள் திரளாக வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று சொல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்கு நல்ல விருந்து பரிமாறப்படும் என்பதையும் கூட நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக ஆண்டுடைய கிருபையினாலே நடந்து வருகிறது. அங்கே தினந்தோறும் அந்த பிள்ளைகளுக்கான சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. அவர்களுக்கு நல்ல போதனைகள் செய்யப்படுகின்றன. பல ஊழியக்காரர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்கு வரும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். 3 வேளையும் விதவிதமான உணவுகளும் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டுமென்றால் நீங்கள் ஆசிரியத்துக்கு வரலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். யாராவது என்னை நேரிலே சந்தித்து ஜெபித்துக்கொள்ள விரும்பினால், ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் தாராளமாக வரலாம். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிறு மாத்திரம்தான் நான் உங்களுக்காக காத்திருப்பேன், உங்களை சந்திப்பேன். இது சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்கிறேன். ஏனென்றால் வருகிற ஞாயிறு தான் முதலாவது ஞாயிறு என்பது நீங்கள் அறிவீர்கள். இப்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் கூட உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அநேகருக்கு அதை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யும்படியாக, அறிமுகப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 24:33 இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. சோம்பேறிகளாய் வாழ்வதை அநேகர் விரும்புவதை பார்க்கிறோம். ஒரு சின்ன சுண்டு விரலை கூட அசைப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. யாராவது கொஞ்சம் உட்காந்து படி,
கொஞ்சம் வாக்கிங் போ, இல்லைன்னா கொஞ்சம் வேலை செய், இல்லை சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொன்னால் அவங்கள எட்டிக்காயை போல் கசப்பாக பாய்ப்பார்கள். எப்படி என்னை வேலை செய்ய சொல்லலாம், எப்படி எனக்கு நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லலாம்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வருமானம் வரணும், சம்பளம் நிறையா கொடுக்கணும், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி முட்டாள்தனமான எதிர்பார்ப்பை கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் ஒரு பொழுதும் உழைப்பதற்கு தயங்கவே மாட்டீர்கள். நீங்கள் வேர்வை சிந்துவதற்கு தயங்கவே மாட்டீர்கள். ஓடி ஓடி உழைப்பீர்கள். உலகப்புறமான பணியாக இருக்கட்டும், குடும்பத்துக்குரிய கடமையாக இருக்கட்டும், இல்லாட்டால் ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தருடைய பணியாக இருக்கட்டும், ஓடி ஓடி உழைப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவா 10வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் முதலிலே சில வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது கிபியோனின் குடிகள் என்று ஒரு குடிகள் இருக்கின்றன. அங்கே பாருங்கள், அதில் 1வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாக இருந்திருந்தார்கள். அந்த கிபியோன் குடிகள் கர்த்தரை அறியாதவர்கள். ஆனால் அவங்களுக்கு யோசுவாட்ட அவங்க சமாதானம் பண்ணிக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. அவர்களை சங்ககாரம் பண்ணவில்லை. அவளோடு யோசுவா உடன்படிக்கை பண்ணி கொண்டார். இதை கடந்த நாட்களில் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதே இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது எருசலேமின் ராஜாநாயக அதோனிசேதாக் அப்படின்னு ஒருத்தர் அவரும் யோசுவாவை பற்றி, இஸ்ரவேல் புத்திரனை பற்றி கேள்விப்படுறார். ஆனால் அவருக்கு இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தோணவில்லை, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தோணவில்லை, ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படி சொல்லி தோணலை. எதுக்கு போட்டு வம்பையோட யாருமே ஜெயிக்க முடியாது, நம்ம போய் ஏன் சண்டை போடணும், நம்ம சமாதானம் பண்ணிக்கொள்ளலாமே என்று தோன்றவில்லை. மாறாக அவர் நிறைய ராஜாக்கள், 5 ராஜாக்களை கூப்பிட்டு அந்த கிபியோன் குடிகளை போய் முதலாவது பிடிக்கின்றார். எப்படி நீங்கள் யோசுவா கூட யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, இந்த யோசுவாவுடைய இந்த ஜேர்னியில் கிபியோன் குடிகள் மாதிரி சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு, எதுக்கிறதுக்கு ஒரு குரூப், யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருந்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் சமாதானம் பண்ணுவதற்கு, நம்மை ஃப்ரெண்டாக ஆக்கி கொள்வதற்கு விரும்புகிற மக்கள், நமக்காக ஜெபிக்கிற மக்கள், நமக்காக காணிக்கை அனுப்புகிற மக்கள், நமக்காக உண்மையாக அன்பை காண்பிக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. கிபியோனின் குடிகள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட யுத்தம் செய்ய வேண்டும் என்று நம்மை முக்கிரப்பகையாய் பயக்கிறவர்களும் கூட இருப்பார்கள். அவர்களோடு கூட அநேகரும் கூட ஒன்று சேர்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்ததாக இருக்கும். வெற்றியும் தோல்வியும் வரும். இதுபோல் சில நேரங்களில் நல்லவர்களும் வருவார்கள், நம்ம நேசிப்பவர்களும் வருவார்கள், எதிரிகளும் நம்மை பகைப்பவர்களும் கூட வருவார்கள். இதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Do you know that? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நண்பர்களே வரமாட்டாங்க, எப்பொழுதுமே ஆசீர்வாதம் வராது, எப்பொழுதுமே நமக்கு சாதகமான காற்று வீசாது. சில நேரங்களில் இது மாதிரி எதிர்ப்பு காத்துக்கள், இழப்புகள், இல்லைன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான போராட்டங்கள் என்று கேள்விக்குறியோடு இந்த செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். யோசுவாவும் கூட பல எதிர்ப்புகளை சந்தித்தார் என்பதை அவருடைய நடவடிக்கைகளை வாசிக்கிற பொழுது நான் தெரிந்து கொள்கிறோம். இந்த எருசலேமின் ராஜாநாயக அதோனிசேதாக் நிறைய ஆட்களை கூப்பிட்றார், நிறைய ராஜாக்களை கூப்பிட்றார், கூட்டணி அமைக்கிறார், பலமாக போகிறார். எப்படியாவது கிபியோனிய குடியர்களையும் இந்த யோசுவாவை வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அவன் போகின்றான். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ இப்போ நான் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். இங்கே யோசுவா யாரோடும் கூட்டணி சேரவில்லை, யாரையும் எங்கூட யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி தனியாக தான் போகிறார். ஆனால் ஆண்டவரோடு கூட ஒரு கூட்டணி வைத்திருந்தார். ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒப்பு கொடுப்பேன், பண்ணி போ. இதுதான் மறைமுகமாக இருக்கின்ற ரகசியம். யோசுவாவுக்கும் ஆண்டவருக்கும் கூட்டணி இருந்தது. எதிரிகள் எல்லாரும் அவங்கெல்லாம் கூட்டணி எத்தனையோ பேர் சேர்றாங்க, நிற்க முடியல. ஆனால் யோசுவா ஆண்டவரோடு கூட கூட்டணி அமைச்சிட்டு தான் யுத்தத்துக்கே வரார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் படிக்கின்ற படிப்பாக இருக்கட்டும், அது வெற்றி பெறுவதற்கான எக்ஸாம்ஸ் காரியங்களாக இருக்கு, நீட் எக்ஸாமாக இருக்கட்டும். நிறைய பிள்ளைங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, விசா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. அமெரிக்காவுக்கு போனால் நிறைய பிரச்சனை இப்போ புதுசாக
ட்ரம்ப் நிறைய ரேட்லாம் கூட்டி விட்டுருக்கார். பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா ஊழியம் பண்ணணும், எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரோடு கூட கூட்டணி அமையுங்கள். யோசுவா ஆண்டவரோடு கூட்டணி அமைத்திருந்தது போல நீங்களும் ஆண்டவரோடு கூட்டணி அமையுங்கள். ஆண்டவரை உங்களுக்கு நண்பராக துணைவராக கொள்ளுங்கள். பிள்ளைங்களாம் வீட்டுக்குலேருந்து வேலைக்கு போயிடுறாங்க, நீ தனியாகவே வீட்டில் இருக்கீங்களா? இல்லை பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பெற்றோர்களாகி நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கீங்களா? இல்லைன்னா பிஸ்னஸ் நிமித்தமாக கணவர் வெளியே போயிடுறாரு, நீங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் வீட்டில் தனியாக இருக்கீங்களா? ஊழியத்துக்காக போயிருக்கிறீங்க, யாருமே துணையாக இல்லை, கீபோர்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பாடல் ஒர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, வாசல்னு வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கலங்குறீங்களா? ஆண்டவரோடு கூட்டணி அமையுங்கள். ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகிறேன், என் கூட நீங்கள் வாருங்க. ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரை என்னை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கூட்டணி அமைக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் ரெடியாக இருக்கிறார் உங்கள் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு. இன்றைக்கு நாம் ஏன் மனிதர்களை நாடுகிறோம், தேடுகிறோம், மனிதர்கள்ட்ட ஏன் உதவி கேட்டு ஓடுகிறோம், மனிதர்களை ஏன் எதிர்பார்க்குறோம்னா நம்ம ஆண்டவர் கூட கூட்டணி அமைக்கலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம மனிதர்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரோடு நீங்கள் கூட்டணி அமைத்திருந்தால் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீர்கள், ஏமாந்து போகவும் மாட்டீர்கள். எனவே நீங்கள் எது செய்தாலும் சரி ஆண்டவரை கூட்டணி அமைத்துக்கொள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, மழை காலம் வரப்போகுது, விவசாயம் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஆடு மாடுகளை வாங்கி மேய்க்க போகிறீங்களா, எதனாலும் செய்யுங்க, ஆனால் ஆண்டவரோடு கூட கூட்டணி அமைத்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், இப்படியாக 10வது வசனம் பாருங்கள். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிவியோனிலே மகா சங்கரமை மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற பாதைகளை துரத்தி அசைக்கா மட்டும் மகதுரையை மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையிலே அசக்கா மட்டும் ஓடுகிற அவர் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தாலே கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையால் செத்தவர்களே அதிகமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் யோசுவா அவங்கள திடீர்னு போய் மடங்கடிக்கிறார், திடுக்கிட பண்ணுறார். இன்னொரு பக்கம் ஆண்டவர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அந்த எதிரிகள் மேலே விழ பண்ணினார். அந்தளவுக்கு ஆண்டவருக்கு கோபம் எதிரிகள் மேலே. என்னுடைய தாசனாகி யோசுவாவுக்கு விரோதமாக வந்திருக்கிறீங்க, என்ன தைரியம் உங்களுக்குன்னு சொல்லி கடவுள் மனிதர்களோடு யுத்தம் பண்ணுறார். அந்த பலசாலிகளோட அந்த 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணுறாரு. அவங்க மேலே பெரிய பெரிய கற்களை விழ பண்ணுறாரு. நசுங்கி சட்னி ஆயிடுறாங்க. யோசுவா பட்டயத்தாலே கொண்டவர்களை காட்டிலும் ஆண்டவர் பெரிய பாறாங்கற்களை போட்டு கொண்டவர்களை அதிகம் என்று காண்கிறோம். ஆண்டவரோடு கூட்டணி அமைத்தால் எதிரிகள் தலையிலே பாறாங்கற்கள் விழும். உங்களை அடிக்கிறவர்கள் இடறி விழுவார்கள். ஆண்டவர் அவர்களை சங்ககாரம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ணீர்களோ இல்லையோ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் ஒரு நல்ல செய்தி. திஸ் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. காட் வில் ஃபைட் த பேட்டில் ஃபார் யூ. நீங்கள் ஆண்டவரோடு கூட்டணி வச்சுருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை பண்ணுவார். யுத்தங்களுக்காக பஞ்சம். நம்மளை எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நம்ம பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அவரோட நாம் யுத்தம் பண்ணுவதை விட ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம், அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். டெய்லி அதிகாலமே ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறோம், முழங்கால் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உலகத்தாரை போல் நான் ஊர் சுத்த போவதில்லை, வெளியே போவதில்லை, பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோம். அதனால் ஆண்டவர் எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு. பிசாசு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த பிசாசுகளோடு யுத்தம் பண்ணுகிறார். வியாதி உங்களை பிடிக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த வியாதிகளோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். பாறாங்கற்களை விழ பண்ணுகிறார். அதுக்கு பிறகு உங்களால் இருக்க முடியுமா? இல்லாமலே போயிடுவாங்க. இதைத்தான் இந்த இடத்தில் காண்கிறோம். ஆண்டவரை எனக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று தினந்தோறும் செவியுங்கள். எதிர்ப்புகள் அதிகமாகுது, உங்களை பயக்கிறவர்கள் அதிகமாகறாங்கன்னா சொல்லிடுங்க, ஆண்டவரை எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். என் எதிரிகள்கிட்ட நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, நான் யுத்தம் பண்ண விரும்பலை, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார், பாறாங்கற்களை விழ பண்ணுவார் என்று அறிகிறோம். இன்னொரு சமயம் மோசையை துரத்திட்டு பார்வோனுடைய சேனை செங்கடலுக்குள்ளே வரும்போது அவனுடைய ஒரு ரதங்களில் உருளைகளை சக்கரங்களை ஆண்டு கலத்தி விட்டாராம். டயர் இல்லைன்னா கார் ஓடுமாங்க, யோசித்து பாருங்கள். அதே மாதிரிலாம் ஆண்டவர் யுத்தம் நிறைய இடங்களில் பண்ணியிருக்கார். அவர் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கூட சாதகமாக பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே
யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்திரளுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அடுத்த வசனத்தை பாருங்கள் 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனோட சொல் கேட்டு, அந்நாளை யுத்த நாள் இதற்கு முன்னும் இல்லை இதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்போது நிறைய எதிரிகள் இருக்காங்க, பாதி பேர் தான் அழிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அழிக்கணும். இருட்ட போது இருட்டின்னா அவங்க ஓடிடுவாங்க, ஒளிஞ்சிடுவாங்க, எல்லாரையும் அழிக்க முடியாது. உடனே யோசுவா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இன்னும் கூட கொஞ்ச நேரம் யுத்தம் நடக்கணும், யுத்தம் முடியக்கூடாது. ஒவ்வொரு டைம் கிரிக்கெட் மேட்ச் முடிய போகுது, 50வது ஓவர் முடிய போகுது, கூட ஒரு 50 ஓவர் விளாடணும், அப்போ தான் நாங்கள் நிறைய 6 அடிக்க முடியும், நிறைய 4 அடிக்க முடியும்னு சொல்லி யோசுவா நடுவராகி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு அவர் சொல்கிறார், சூரியனை சந்திரனை யாரும் போகக்கூடாது, அப்படி நிற்கணும், நீங்கள் அப்படி போய் அஸ்தமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாது, எல்லாம் அப்படி நில்லுங்க என்று கட்டளையிட்டாராம். என்ன தில்லு பாருங்கள் யோசுவாவுக்கு. மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் சூரியன்ட்டு சந்திரன்ட்டு பேசுகிறேன், அப்படி நிற்கணும், அப்படின்னு சரியா அப்படிங்கிறார். உடனே அந்த சூரியனும் சந்திரனும் பயந்து அப்படியே நின்றுதான், ஒரு பகல் மட்டும் அப்படியே நின்றுதான். இதுவரைக்கும் இந்த உலக வரலாற்றிலே ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட்டு, சொல்லுக்கு கட்டுப்பட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நின்றது இல்லை. இந்த உலக வரலாற்றில் யாராலும் செய்ய முடியாத சாதனையை யோசுவா அன்றைக்கு செய்கின்றார். சூரியனை நிறுத்த முடியுமாங்க? எவ்வளவோ ரிசர்ச் பண்ணுறாங்க, அமெரிக்கா எங்கெல்லாமோ போயிட்டுங்கிறாங்க, சூரியனை நிறுத்துங்க பார்க்கலாம், முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஆனால் தேவனுடைய தாசனாகிய யோசுவாவுக்கு இந்த வல்லமை வந்த பொழுது, சூரியனே நீ நெல், சந்திரனே நெல் என்று சொல்லுகிறார். உடனடியாக அது நின்று போயிட்டான், அசையாமல் நினைச்சான். யோசுவா சொல்லிட்டார் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு. உலக வரலாற்றிலேயே ஒரு பகல் மட்டும் சூரியன் தரித்து நின்றது யோசுவாவின் காலத்தில், யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு என்று நான் பார்க்கின்றேன். இதை நான் தியானித்த பொழுது எனக்குள்ளே அனல் மூண்டது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு வல்லமையை கொடுக்கின்றார், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு கனப்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கும் எட்ட முடியாததாக இருக்கிறது. இது நாளிலே நீங்கள் ஏதோ சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், வியாதியை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம், எதிரிகளை போல இந்த யோசுவை போல கண்டு பயந்துட்டு இருக்கலாம், இல்லைனா கடன்களை கண்டு பயந்துட்டு இருக்கலாம், இல்லைனா எதிர்காலத்தை குறித்து நினச்சி கலங்கிட்டு இருக்கலாம். சூரியனையே அப்படி நிறுத்தி வைக்க முடியும்னா ஒரு சாதாரண மனுஷனால், அந்த மனுஷனுக்கு இவ்வளோ வல்லமை ஆற்றல் கொடுக்க முடியும்னா எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராலே வல்லமை கொடுக்க முடியாதா? நம்முடைய பிரச்சனைகளை அப்படி நிறுத்த முடியாதா? நம்ம எதிர்க்கிறவர்களை அப்படியே நிறுத்த முடியாதா? வியாதிகளை அப்படியே தூரப்போன்னு சொல்ல முடியாதா? முடியும், முடியும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அநேக நேரங்களில் அறியாமலேயே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஒரே சோறு, ஒரே கவலை, ஒரே பயம். ஐயோ ஐயோ, அந்த வியாதியா, இந்த வியாதியா, அந்த கடனா, இந்த கடனா என்று சொல்லி வியாதிகளுக்கும் மனிதர்களுக்கும் பயப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை செல்கிறது. இல்லை இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை, எந்த வியாதிக்கும் பயப்படுகிற அவசியம் இல்லை, எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லா நாட்களிலும் சர்வ வல்லவராக இருக்கிறார். சூரியனையும் நிறுத்துவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த வல்லமை உண்டு என்பதுதான் அதில் முக்கியமான ஒரு காரியம். அந்த வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த உலகத்தில் சின்ன சின்ன சாதனைகளை புரிந்தவர்களுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை இருக்கிறது. சினிமாவில் நடிப்பவர்களுக்கு, ஹீரோக்களாக இருப்பவருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இருக்கிறது. பணக்காரர்களுக்கு இந்த பூமியில் எவ்வளவு மரியாதை இருக்கிறது. பணம் வைத்திருப்பவர்களுக்கு பின்பால் எவ்வளோ பேர் ஓடுறாங்க, மினிஸ்டர்ஸ் பின்னால் எவ்வளோ பேர் ஓடுறாங்க, அரசியல் இருக்கிறவங்க மேலே எவ்வளோ மக்களுக்கு மோகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மீது அவ்வளோ மோகம் இல்லையே. ஆண்டவரை இந்த உலகத்து மக்களுக்கு தெரியவில்லையே. நாசியில் சுவாசம்ல மனுஷன் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, இவ்வளோ நம்பிக்கையை மக்கள் வச்சுருக்காங்க, இவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் கரைஞ்சி போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. சூரியனையே நிறுத்த வல்லமை கொடுக்குற ஆண்டவரை யாரும் இவ்வளவு அதிகமாக நேசிப்பதில்லை. ஆண்டவருக்கு இவ்வளவு கூட்டம் வருவதில்லையே. மக்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே. இதுதான் இந்த நாளிலே நான் தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த வெளிச்சம்.
அப்படி ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி அவங்க வேற எப்படி ஓட மாட்டாங்க, அலசரிப்பட மாட்டாங்க, அங்கே இங்குமா அலசரிப்பட மாட்டாங்க, பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டாங்க, வியாதி கண்டு பயப்பட மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்கிற செய்தி எல்லாருக்கும் பரவிருச்சுன்னா ஆண்டவருக்கு ஒரு பெரிய திரள் சேனை கண்டிப்பாக கூடும். ஒன்றுமில்லாத மாயைக்கே இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்றைக்கி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு, உயிருள்ள தெய்வத்திற்கு ஒரு கூட்டம் வர வேண்டும் அல்லவா? இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று எல்லாரும் அறிய வேண்டும் அல்லவா? சூரியனை சந்திரனை தரித்து நெல். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே நில் அப்படின்னா அது நிற்கும். நூற்றுக்கு வீசினார், வானா வருது, போனா போகணும். அதுதான் சூரியனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் சரி, நில்லுன்னா நிற்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம். இந்த உலகத்தில் நீங்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியறதில்லை. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு உங்களுக்கு தெரியறதில்லை. அதனால தான் இன்றைக்கி கலங்கி போயிருக்கிறீங்க, துக்கமுகமாகவே இருக்கிறீங்க, பயந்து போய் வாழ்கிறீங்க. உங்களை பார்க்குறவங்க பிள்ளைகளும் பயந்து போய் வாழுது. அதனால் பயத்தை விட்டு விடுங்கள். இந்த செய்தியோடு கூட இந்த மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைக்கு புதிய நாளுக்குள்ளே, புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். நீங்கள் எப்பவும் மறக்காமல் இருக்க வேண்டிய காரியம், சூரியனையும் நிறுத்த வல்லமை படைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான். இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுவதற்கு அவசியமே இருக்காது. தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் யூ ரியலைஸ் த பவர் ஆஃப் காட், தென் யூ யூட்டிலைஸ் த பவர் ஆஃப் காட். சாசகண்டு அப்படி நில்லுன்னு சொல்லுங்கள், நிற்கும். வியாதி கண்டு அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லுங்கள், நிற்கும். கடன் பாரங்கள் கண்டு அப்படியே நில்லு, நான் போகிறேன் இங்கேயே நின்றுட்டுன்னு சொல்லுங்கள், அது அப்படியே நிற்கும். அசுத்தாவிகளை கண்டு அப்படி நில்லு அப்படின்னு சொல்லுங்கள், அப்படியே நிற்கும். கர்த்தர் யோசுவா கொடுத்த வல்லமை உங்களுக்கும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் பெரியவர் என்பது நம் மூலமாய் அநேகர் கண்டு அப்படி கூட்டம் நமக்கு வர வேண்டும், ஆண்டவருக்கு வர வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்களா என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி அநேகருடைய ஆவிக்குரிய கண்களையும் விசுவாச கண்களையும் திறக்கட்டும். அப்படி விசுவாச கண்களை திறந்தீங்கன்னா, திறக்கப்பட்டுச்சுன்னா அநேர் கிறிஸ்துவின் பக்கமாய் வருவதற்கு ஒரு வழி உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இது அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா, சோத்திரம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவராக இருப்பீர் என்றால் தகப்பனே, ஒரு சாதாரணமான மனிதனாகி யோசுவா உமக்கு பிரியமாக இருந்தபடினாலே அவர் ஜெபித்த பொழுது, அவர் கட்டளையிட்ட பொழுது அந்த வானத்தில் இருந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நிற்கும்படியாக, அப்படியே நிற்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் அந்த கட்டளைக்கு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க, நிற்க வச்சுருப்பீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நடந்தது என்று பைபிள் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் அதில் முக்கியமானது, ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, இந்த சூரியன் சந்திரன் தரித்து நின்று ஒரு பகல் முழுவதும் தரித்து நின்றது, நகரவே இல்லை. யோசுவா சொன்னதான் அது போகும். யோசுவா மறுபடி கட்டளை கொடுத்தோன்னா அது போச்சு. எங்களுக்கும் அந்த வல்லமையை தாரும் ஐயா. வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. வல்லமை இல்லாத சரீரம் எங்களுக்கு தேவையில்லை. வல்லமை இல்லாத ஊழியம் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரை நீரே எங்களுக்காக யுத்தங்களை செய்யும்படியாக, வழக்காடும்படியாக, நீதி செய்யும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். மகத்துவ இந்த தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிகள் அப்படியே நிற்கட்டும், கிருமிகள் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரை அடைப்புகள் எல்லாம் அப்படியே திறக்கட்டும், புண்கள் அப்படியே மறைந்து போகட்டும், கட்டிகள் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரை தேவையில்லாத ப்ளீடிங் அப்படியே நிற்கட்டும், அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவர் சாத்தான் எந்த வியாதியை கொண்டு கேன்சர் அப்படியே மறையட்டும். இன்னும் என்ன கோளாறுகள் சரீரத்தில் இருந்தாலும் அப்படியே மாயமாய் மறைந்து உடைய பிள்ளைகள் சுகமாக பலமாக வாழ உதவி செய்யும். இன்றைக்கி வியாதினால் எத்தனையோ பேர் கலங்கி போய் நிற்கிறாங்க. வியாதியே நீ விலகி போ இயேசுவின் நாமத்தில், விலகினமே நின்று போ இயேசுவின் நாமத்தில். அப்படியே பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. அப்படியே பிள்ளைகளுக்கு எல்லா விதமான கிருபையின் இரக்கத்தையும் தாருங்க ஐயா. அப்படியே ஆண்டவரே, பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், ஈமையை கட்ட முடியல, வட்டியை கட்ட முடியல, என்ன பண்ணுவேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. பாத்திரங்கள் நிரம்பி வழியும் என்று சொன்னீங்களே, பஞ்ச காலத்திலும் விதவையுடைய பாத்திரங்கள் நிரப்ப உமக்கு வல்லமை இருந்ததே.
எலியா ஜெபித்த பொழுது ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்தது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். மழை காலம் ஆரம்பிக்கும் போது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படணும். தரித்திரம் ஓடி போகணும். இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, இஎம்ஐ கட்ட முடியல, ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்படியே மறையணும். அந்த தரித்திரமே இருக்கக்கூடாது. ராஜா சோத்திரம். பிள்ளைகள் கால்கள் கைகள் அடிமை சங்கிலி, கடன் சங்கிலியில் இருக்கக்கூடாது. அவள் சம்பாத்தியத்தை வட்டி சாப்பிடக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், உனக்கு இஎம்ஐ இருக்காது, வட்டி இருக்காது. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீண்ட காலமாய் நல்ல காரியம் நடக்காதா, திருமணம் ஆகாதா, குழந்தை செல்வம் இந்த மாதமாவது கிடைக்காதா என்று காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை. சொந்த வீட்டை தாருங்க, கவர்மெண்ட் ஜாபை தாருங்க, வீசாவை தாருங்க, டிரான்ஸ்ஃபரை தாருங்க, ப்ரொமோஷனை தாருங்க, சம்பள உயர்வை தாருங்க, வாலிபத்தின் பாவங்கள்லேருந்து விடுதலை தாருங்க, போதை அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாருங்க. வேகமாக போகிற வாலிபர்களை எப்படியாவது சந்திங்க, கெட்ட வார்த்தை பேசுகிற வாலிபர்களை எப்படியாவது சந்திங்க, பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறவர்களை எப்படியாவது சந்திங்கப்பா. மனசாட்சியோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. வயதான காலத்தில் ஒரு காலம் எந்த வியாதியும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உடைய கிருபை இருப்பதாக. நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அடைக்கலான்குரிய முதிரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வருவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யம் கொள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு ஸ்தாக்காரம் கண்டு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.